ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பேர்லெஸ் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங். இந்த பேர்லெஸ் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பேர்லெஸ்ன பிராண்டு, டென்மார்க் பிராண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் அதை டிம்பனின்னு ஒரு தைவான் கம்பெனி அந்த கம்பெனியை ஃபுல்லாக அக்வயர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இதோட டிரைவர்ஸ் வந்து நிறையா ஓஜின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங்கிறாங்களே, எஸ்விஎஸ்ஸு, மானிட்டர் ஆடியோ, இதேமாதிரி கம்பெனிக்காரங்களோட டிரைவர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது ப்ரீமியம் டிரைவர்ஸு. இதை நான் காமிக்கிறேன் அன்பாக்சிங் பண்ணி எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது வந்து ஜிஎஃப்சி கோன் வூஃபர். ஜிஎஃப்சி கோன்னா கிளாஸ் ஃபைபர் கோன் வூஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வித்து வெண்டட் காயில். கேஎஸ்வி ஸ்கெல்டன்பாங்க. கேஎஸ்வி ஸ்கெல்டன்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் ஃப்ரேம். இந்த ஊஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிற ஊஃபரோட ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஆடியோ குவாலிட்டி. இப்போ பாருங்கள் ஊஃபரோட ஃபினிஷிங், ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஊஃபர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணோம். இதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வாட் சப்போர்ட் பண்ணோம். 50 வாட்ங்கிறது பியூர் ஆர்எம்எஸ். கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு 150 வாட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு வித் ப்ராப்பர் நெட்வொர்க் போர்டை. இது வந்து வெண்டட் காயில்னால் இந்த பாருங்கள், ஸ்பைடருக்கு நடுவில் கேப் இருக்கும். இதில் காயில் வந்து உள்ள தெரியும், ரன் ஆகிறதே தெரியும். இதை ஒரு நல்ல பாக்ஸில் வச்சு, கிளாஸ் பாக்ஸ் இருக்கணும்னா காயிலோட அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஃபயர் பண்ணுறப்ப. இப்போ பாருங்கள், இதோட மேக்னெட் சைஸ் பாருங்கள். மேக்னெட் சைஸ் வந்து 130 mm மேக்னெட்டு வித் கோல்டு பிளேட்டட் பின்ஸு. நான் சொன்னேன்ல, டிம்பனி, பேர்லெஸ் டிம்பனி. இது பார்த்தீங்கன்னா இது 6.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல ஹெச்டிஎஸ் கோன், அதே ஹெச்டிஎஸ் ஊஃபரு, ஜிஎஃப்சி கோன் டிரைவர். ஓகேவா? இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் டிரைவர். இது வந்து வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 வாட். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒர்க் ஆகும். இது டிம்பனியோட பென்டாகட் டெக்னாலஜி. பென்டாகட்டுங்கிறது இந்த கீழே ஸ்கொயர் மாதிரி தெரியல, காயில் நடுவில், அது பென்டாகட் டெக்னாலஜி டிம்பனியோட பேட்டன்டட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸலண்ட் ஊஃபர். இதை மிட்டாவை யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 6.5 இன்ச்சு, அதுக்கு 3 யூஸ் பண்ணுறப்ப இதை மிட்டாக யூஸ் பண்ணலாம் ப்ராப்பர் நெட்வொர்க் போர்டோட. இதோட பில்ட் குவாலிட்டி பாருங்கள். பில்ட் குவாலிட்டி ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இது வெரி குட் பில்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது பியர்லெஸ்ஸோட 6.5 இன்ச் ஊஃபரோட அன்பாக்சிங். இது வந்து முதல்ல பார்த்தோம்ல ஹெச்டிஎஸ்ஸில் ஜிஎஃப்சி கோன் பார்த்தோம். இது வந்து எஸ்டிஎஸ்ங்கிறது பேப்பர் கோட்டட் கோன். இதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் கோட்டட் கோன், ஸ்டீல் ஃப்ரேம். நீங்கள் ஹெச்டிஎஸில் பார்த்தது அலுமினியம் ஃப்ரேம், இது ஸ்டீல் ஃப்ரேம். அதே வெண்டட் காயில். இது வந்து எவ்வளோ நேரம் ஓடினாலும் காயில் ஹீட்டே ஆகாது, ஏன்னா வெண்டட் காயில். இது டிம்பனியோட பேட்டன்டடு. இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 வாட் அட் 8 ohms லோடு. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 45 ஹெர்ட்ஸ்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம். இதோட மேக்னெட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 mm 20 mm திக்னஸ்.
இது வந்து டவருக்கு மல்டி ட்ரைவாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 4-5 ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். சரவுண்டுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை 2 சேனல் ஸ்டீரியோக்கு புக் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணலாம். இது லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது பில் குவாலிட்டி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.